ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வந்து 29 செப்டம்பர் முடிஞ்சது. அதோட 2 ஷிஃப்டோட அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வென்யூல டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த டிஃபிகல்ட்டிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, அந்த டிஃபிகல்ட்டி எப்படி ஃபேஸ் பண்றது, அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல எப்படி அவாய்ட் பண்றது, இது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டை எழுதிட்டு வந்த உங்களோட சிஏ சார் வந்து இங்க இருக்காரு. அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட அனாலிசிஸ் அவர் ஃபுல்லா ஷேர் பண்ண போறாரு. நான் அந்த 2 ஷிஃப்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் நிறைய பேர் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்கேன். அதையுமே நம்ம கொடுக்க போறோம். ஃபைனலா நம்ம அந்த என்ன அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பேசிடலாம். ஓகேவா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க குயிக்கா. எஸ் சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து எழுதி முடிச்ச உடனே ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது எழுதி முடிச்சு வரும்போது மாடரேட் டு டஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எப்படி ஃபீல் இருக்குன்னா மாடரேட் தான். ஏன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டூயபிளா தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு 5 மாசம் தொடர்ந்து நல்லா டெடிகேட்டடா படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து இப்ப நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சிருப்பாங்க நியூஸ் எல்லாத்தையுமே. அப்படி படிக்கும் போது ஈஸியா தான் இருந்திருக்கு. நமக்கு கொஸ்டின் வேணா 2023 ஜான்வரி 2024 அப்படின்ட்டு இருந்திருக்கலாம். பட் அதோட கண்டினியூஷன் எங்கேயோ இந்த 5 மாசத்துக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் அது டூயபிளா இருந்திருக்கு. இப்ப 40 கொஸ்டின்ல 35யும் நான் படிக்கிறதே வரணும் அப்படின்னு நம்ம ஆசையும் படக்கூடாது. 40 கொஸ்டின்ல 35 கிட்ட 40மே நமக்கு தெரிஞ்சதை தான் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு ஐபிபிஎஸும் வந்து ஒரு மாதிரி முட்டாளும் கிடையாது. அதனால எப்படி அந்த கொஸ்டின் இருக்குதோ ஈஸியாவும் இருக்குது, கஷ்டமாவும் இருக்குது. அப்ப ஈஸி எதுவோ அதை பிக் பண்ணி அடிக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸும் ஒரு மாதிரி மாடரேட்டா ஓகே டூயபிளா இருந்துச்சு. இங்கிலீஷ் இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இங்கிலீஷ் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரீசனிங் அண்ட் குவான்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டான ஷிஃப்ட் தான். ஓகே ஓகே. நீங்க வந்து லைவா எழுதிட்டு வந்ததுனால உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம நிறைய பேரோட அனலைசிஸ் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அதை பத்தியுமே நம்ம சொல்லிடலாம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டுலையுமே குவான்சைஸ் நீங்க எப்படி இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது மாடரேட்டா இருந்ததான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் இயர் லெவல்ல தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான். புதுசா ஒரு நியூ பேட்டர்ன் எதையோ ஒன்று உள்ள கொண்டு வந்துட்டு இதை நீ பண்ணு ஒர்க் அவுட் பண்ணுன்னு எதையுமே கொடுக்கல. நியூ பேட்டர்ன் இந்த ஆர்ஆர்பில எதுவுமே வரல. அதுதான் கரெக்ட்டுங்களா? நியூ பேட்டர்ன் அப்படிங்கிற ஒன்று எதுவுமே உள்ள யூஸ் பண்ணல. நியூவா என்ன யூஸ் பண்ணா அப்படின்னா செக்ஷனல் டைம், காம்போசிட் டைம்ல இருந்து செக்ஷனல் டைம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். அதுதான் மெயினா ட்விஸ்டா நடந்திருக்கு. கரெக்டா இல்லையா? நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையா? கரெக்ட். அதுதான். அதனாலதான் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து வேரியேஷன் வந்திருக்கு. அது இல்லாம அந்த கொஸ்டின் சூஸ் பண்றோம் இல்லையா, அதை ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது நம்ம தப்பு பண்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 30 மினிட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க 30 மினிட்ஸ் தான் இருக்கு. இதுல போயிட்டு நம்ம கொஸ்டினை வந்து இந்த கொஸ்டினா நம்ம செலக்ட் பண்ணி போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துட்டு எதுக்கு வரணும், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. எந்த கொஸ்டின்லாம் பண்ணணுமோ அதை போயிட்டு ஒரு வாட்டி மார்க் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு வந்துருங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்றத மார்க் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு வாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த சைட்ல நம்ம ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எது மார்க் ரிவ்யூ கொடுத்துருக்கோமோ அது திரும்ப செலக்ட் பண்ணி திரும்ப போய் எழுதலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களோட அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? இப்ப அந்த மாதிரிலாம் பண்ணாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா ஒரு சிலருக்குலாம் இந்த ஏஜஸ் பசில் ஓப்பன் ஆச்சு, பசிலே நான் ஏஜஸ் பசில் எடுத்தேன் அப்படிங்கிறலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் ஆயிட்டாங்க. பசில் அது ஸ்டார்டிங் எடுத்தவங்க பயங்கரமா லேக் ஆயிட்டாங்க. அதை எடுக்காம இந்த இன்புட் அவுட்புட்லாம் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. நம்பர் பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. இன்புட் அவுட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. இன்புட் அவுட்புட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட்ல இன்இக்வாலிட்டி போட்டிருக்கணும். சரியா? அந்த டேட்டா சஃபிஷியன்சி போட்டிருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே என்ன சொல்றது, அந்த பிளட் ரிலேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருந்திருக்கு. கொஞ்சம் டஃபாலாம் கேட்கல. ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இருந்திருக்கு. அந்த பிளட் ரிலேஷனை போட்டிருக்கலாம். அப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங்ல அந்த தமிழ்ல லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ஒரு சில என்ன பண்ணுவோம், நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி கொடுத்துருவோம். ஆனா அங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, அந்த வேர்டை ஷார்ட் பண்ணி காமிக்க அப்படின்னு கொடுத்துருவோம். ஆனா அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ணும்போது தமிழ்ல கொடுத்து படிச்சோம்னா இன்னுமே நமக்கு கிளியரா புரியும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரியும். அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாம டைரக்டா பசில்ஸ் எடுத்து போனது வந்து பெரிய மிஸ்டேக் தான். அன்சர்டன் நம்பர் கொஞ்சம் போடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். தப்பே இல்லை. பண்ணியிருந்தோம்னா இன்னுமே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம வாயிலிருந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது பண்ணாம பண்ணது தான் பெரிய தப்பு மெயினா. இதே தான் குவான்ஸ்லயுமே நடந்திருக்கு. குவான்ஸ்ல அந்த ராங் நம்பர் சீரிஸ்ல கொஞ்சம் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான். 5 கொஸ்டின் கொடுத்துட்டான். 5 கொஸ்டினுமே போடுற மாதிரி கொடுக்கல. ஒரு 3 கொஸ்டின் போடுற மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 கொஸ்டின் கஷ்டமா கொடுத்துட்டான். இல்ல 3 கொஸ்டின் கஷ்டமா கொடுத்துட்டானே கூட வச்சுக்கலாம். ஆனா நம்ம அதிலே உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஸ்கோரிங் பட்டு ராங் நம்பர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க கூடாது. மத்த எல்லாமே ஸ்கோரிங் பார்ட் தான். ஏன்னா இந்த பிஓ லெவல் எக்ஸாம் ஆர்ஆர்பி பிஓ இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அனலைசிஸ் கொடுத்திருப்பாங்க, நிறைய ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க.
ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். தயவு செஞ்சு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணணும்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பண்ணாம போனது தான் பாயிண்ட்ஸ்ல மிகப்பெரிய தப்பு. இந்த இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது பெரிய ட்விஸ்ட் இல்லாம டிஏ இருந்திருக்கு. கொஸ்டின் தான் கொஞ்சம் லென்த்தியா இருந்திருக்கு ஒரு சில கொஸ்டின். மத்தபடி ம். பெரிய ட்விஸ்ட் இல்லாம இருந்திருக்கு. எல்லாமே எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த பிஐஸ் போட்டுட்டு ஒரு கேஸ்லெட் ஈஸியா இருந்திருக்கு. அந்த கேஸ்லெட்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ராங் நம்பர்ல டைம் வேஸ்ட் பண்ணுங்க. அந்த கேஸ்லெட்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 2 கேஸ்லெட் இருந்ததுல ஒரு கேஸ்லெட் தான் அரித்மெட்டிக் பேஸ்டு எஸ்ஐசிஏ. இன்னொரு கேஸ்லெட் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்திருக்கு. அதை போட்டிருக்கலாம். குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 ஈஸியா இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணதுனால நல்லா அட்டென்ட் பண்றவங்க கூட நான் வந்து என்ன சொல்றது சார் ஒரு 10 தான் போட்டேன் 12 தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டா போனாங்க பாத்தீங்களா அவங்கலாம் வந்து ஒரு 18 to 22 23 எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா இதை விட அதிகமா அட்டன் பண்ணியிருந்தாலும் நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் அட்டன் பண்ண முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து இது 1 இயர் ப்ராசஸ் ஆர்ஆர்பிக்காக நிறைய வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா அட்டன் பண்ணுங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ்லயாவது இந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு சரியா. குவான்ஸ் ரீசனிங்ல கரெக்ட் பண்ணுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து இங்கிலீஷ் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்திருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்டும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்கிலீஷ் ஈஸி, செகண்ட் ஷிஃப்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் அந்த இன்கரெக்ட் வேர்டு இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போகும். ஆனா டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபில்லர் வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருந்திருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்ல எழுதுனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லர் இல்லாம வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு வேர்டிங் ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த இன்கரெக்ட் வேர்ட்ல கொஞ்சம் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனா 2 ஷிஃப்ட்லயும் காமனா கேட்டது என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டாங்க. அது கான்வர்சேஷன் மாதிரி நடந்தது. இடியம் ஃப்ரேசஸ் கண்டுபிடிக்க மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா. அது 2 ஷிஃப்ட்லயும் காமனா கேட்டிருக்காங்க. அது எல்லாருமே போற மாதிரி இருந்திருக்கு. அது புரிஞ்சு படிச்சவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் குள்ள போயிடலாம். கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த் 7 மந்த் ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 3-4 மந்த்ஸ்லயே எல்லா கொஸ்டின்ஸோடையும் கனெக்ட் பண்ணி படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர் ஈஸி. அதாவது டெப்தா அனலைஸ் பண்ணி அந்த 4 மந்த் 3 மந்த்லயே படிச்சாலுமே ப்ரீவியஸ் மந்தோட அதை அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓகேங்களா. அந்த நியூஸ் வந்து இன்னொரு என்ன சொல்றது இதை பத்தி வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா. அப்படி படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் கொஞ்சம் ஈஸி தான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை ஃபீல் பண்றாங்க. இதுக்காக நான் பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி கூட வந்து சைன் பண்ணிட்டாங்க எம்ஓவி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மீம்ஸோட வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸே போட ஆரம்பிச்சிட்டாங்களா பாருங்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்மளே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்றது எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு படிக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கரண்ட் அஃபேர்லாம் படிச்சுட்டு இருக்கணும். எக்ஸாம் டைம்ல கரண்ட் அஃபேர் மட்டுமே உழுந்து உழுந்து படிச்சோம் அப்படின்னா என்ன சொல்றது அந்த மந்த் மட்டும் தான் முடிக்கணும்னு தோணும் நமக்கு. பின்னாடி இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கணும்னு தோணவே தோணாது. அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு இல்லையா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஓகே கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க டீடைலா போட்டுருங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து ரெகுலரா கம்ப்யூட்டர் ஃபாலோ பண்ணி கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அவங்களால ஒரு 15 எதுவுமே படிக்காம போனா கூட 15 போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரியன் புக்ல படிச்சவங்களுமே அந்த புக்கை படிச்சவங்க ஒரு 15 கண்டிப்பா போட்டுடலாம் அப்படிதான் இருந்திருக்கு. எதுவுமே படிக்காத போனவங்களுக்கு தான் டிஃபிகல்ட். அந்த கொஞ்சம் படிச்சுட்டு ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றோம் அந்த நேச்சரா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு ஒரு 15 ஈஸியா போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. 2 ஷிஃப்ட்லுமே இப்படிதான் இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பேப்பர் எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் இவ்வளவு அட்டன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவ்வளவு ஷிஃப்ட்ல இவ்வளவு குட் அட்டெம்ப்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்றவனுமே லேக் ஆயிட்டான் அப்படின்னா அவனால அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல. சரிங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கரெக்டா போனா பாத்தீங்கன்னா அவன் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கான். ஸோ நடந்திருக்கு. ஆனா நீங்க அக்யூரஸியா போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு அனலைசிஸ் கண்டிப்பா பண்ணணும். நீங்க அதை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு மார்க் வரும்னு சொல்லி உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 60 வருது 65 வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஆர்பி ட்ரெண்ட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவன் வச்ச கட் ஆஃபை விட ஒரு 15-20 மார்க் அதிகமா வாங்கினாதான் கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூல ஒரு 20 போட்டா கூட 15-20 மார்க் வாங்கினாதான் கிளியர் பண்ண முடியும்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி படிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒர்க் கொடுத்து கடைசியா கிளியர் ஆகாம போறதுக்கு நம்ம அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறதில்ல. இதுதான் ரியாலிட்டி ஆர்ஆர்பில. நீ சேஃபாலாம் போறீங்களான்னு நினைச்சுக்க வேணாம். இதுதான் ரியாலிட்டி. உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு நம்ம சொல்லலாம் ஒரு 40+ போட்டா படிங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போவோம். அது இன்னுமே பெரிய என்ன சொல்றது மெயின்ஸ் வந்துட்டோம்னாவே நம்ம என்ன சொல்றது ஜாப் கிடைச்ச மாதிரி
அதுக்காக நம்ம அதை சொல்லுவோம். ஆனா இப்ப சொல்லி உங்களை என்ன சொல்றது கஷ்டப்படுத்தவோ மத்த எது பண்ணவே விரும்பல. இதுதான் ரியாலிட்டி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அத பத்தி. அதான் சார். இப்ப எக்ஸ்பெக்டட் டஃப்ன்னு ஒரு ரேஞ்சோ இல்ல வந்து இது மாரி சொல்ல முடியாது. பட் எப்படி சொல்லலாம்னா, நீங்க வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. உங்க அட்டெம்ப்ட்ல ஸ்கோர் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இவ்வளவு தப்பு பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ்ல இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு, ஒரு ஸ்கோர் வரும். அதுலருந்து ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க மாரி பாருங்க. சப்போஸ் இப்ப கட் ஆஃப் வந்து 65 ரேஞ்சுல வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா சொல்றேன். பிளஸ் 15 மார்க் வச்சிருந்தா நாம ஃபைனல்ல நம்ம செலக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்ப பிளஸ் 15ன்னா என்னது? 80 மார்க் வரும். இல்ல வந்து கட் ஆஃப் 70 வச்சிருக்கான் அப்படின்னா, பிளஸ் 15 பண்ணா அ 85 வரும். சோ அப்ப ஒரு 80, 85 இந்த ரேஞ்சுல உங்களோட ஸ்கோர் இருக்குதா? சோ எல்லா மைனஸ் எல்லாத்தையும் போட்டு உங்க ஸ்கோர் ஒரு 80 ரேஞ்சுல இருக்குது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஹோப்பா இருக்கலாம். பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஃபைனலா கிளியர் பண்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. மீன்ஸ் நீங்க எது வேணாலும் கிளியர் ஜஸ்ட் இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ரிசல்ட் கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். சரிங்களா? அவன் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்றான்றத பொறுத்த ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் எப்படினாலும் வரலாம். கம்மியா என்ன சொல்றது, ஆனா அந்த கிளியர் அந்த பார்டர்ல கிளியர் பண்ணிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். அது ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாலிட்டி. ஏன் இப்படி பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு தெரியல. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன் தான் நானுமே அப்படிதான். ஒரு 4, 5 எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கரெக்டா ஒரு என்ன சொல்றது, அதோட ஒரு 10 மார்க், 5 மார்க், 8 மார்க், 7 மார்க் இப்படிதான் வச்சிருப்போம். அந்த எட்ஜ்ல வந்து என்ன சொல்றது, 15 மார்க் 20 மார்க் வச்சிருந்தாலுமே ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்வியூல 20 வாங்கியிருந்தா தான் பாஸ் பண்ண முடியும். 20 ம். பிளஸ் இருந்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்கான். அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். பிரிலிம்ஸ்ல இப்ப எவ்வளவு பேர் எடுத்துக்காங்க உங்களால சொல்ல முடியுமா? 5, 10, 15 ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல 1:2 முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சிருக்கான். சோ இப்போ வந்து நம்ம இது வந்து உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த சோசியல் மீடியாவுல இந்த டெலிகிராம் சேனல்லாம் டச்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நீங்களே நிறைய டிஸ்கஸ் பண்றீங்க. இதை பத்தி நிறைய நீங்களே அவேரா இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த சென்டர் இஷ்யூ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் சார். இப்ப சென்டர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாம வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியோ, அப்படி பண்ணியோ மாத்த முடியாது. அதுக்கு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகலையா? நீங்க அந்த சேர்லயே உட்காராதீங்க. எந்திரிச்சு நின்றுங்க. அதே மாரி உங் அ நீங்க நிக்கிறத பார்த்துட்டு மவுஸ் யார் யாருக்கு ஒர்க் ஆகல, சிஸ்டம் கரெக்ட்டா யார் யாருக்கு ஒர்க் ஆகல, அவங்க எல்லாருமே உங்கள பார்த்து நின்றுவாங்க. அப்போ ஒன்ஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க, ஒரு 4, 5 ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க கேமரா இருக்கும். ஏன் நிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி வரும். அப்ப அந்த இன்விஜிலேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஏன் என்னாச்சு அப்படின்னு உங்ககிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா. எனக்கு மாத்துங்க அப்படின்னா, அவங்க உடனே மாத்திருவாங்க. இதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப தனலட்சுமி காலேஜ் நான் அட்டெண்ட் பண்ணேன் சார். அங்க ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ரஃப் ஷீட்டே கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ரஃப் ஷீட்டா அப்படின்றதே அவங்களுக்கு தோணுது போல. அப்புறமா தோணுது. வந்து ஓ! தராங்க. கேட்டதுக்கு அப்புறம் அப்ப எடுத்துட்டு வந்து தராங்க. அவங்க கையில இருந்து வச்சு குடுக்கல. எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதுவும் அதுக்கே டைம் எங்க வேஸ்ட் நான் பண்றாங்க. கேட்டேன்னா, அதான் எங்க ரோல இருக்கவங்க மட்டும் தான் தராங்க. அப்ப பின்னாடி எத்தன பேர் இருக்காங்க? அவங்களுக்கு தரணுமா இல்லையா? அவங்களுக்கு அதுவும் தரணும்ல. பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தான் தராங்க. தருவோம். நீங்க எழுதுங்க தருவோம் அப்டின்னுவாங்க. நீங்க ஆனா அந்த மாரி பின்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய ரஃப் ஷீட் குடுக்கவே இன்விஜிலேட்டர்ஸ் மாட்றாங்க. ம். அதான் நீங்க இன்விஜிலேஷன் என்ன சொல்லணும்னா, நீங்க உட்கார்ந்துலாம் பண்ணாதீங்க. எந்திரிச்சு நின்றுங்க. நின்னுட்டு 1லாம் பத்தாது. எங்களுக்கு இன்னும் 2, 3 தேவை. நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? மெயின்ஸ் டைம் ஆகுதா இல்லையா? அப்டின்றது கேளுங்க. கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து 2, 3 குடுத்துட்டே முன்னாடியே போவாங்க. சேஃபா வாங்கி அத வச்சுக்கோங்க. விட அத விட அல்டிமேட்டா ஒண்ணு இருக்கு என்னன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூன்னு ஒண்ணு போடுவாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா அத அதுல பண்ணணும். தயவு செய்து அடுத்து தனலட்சுமி காலேஜ் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எந்தெந்த காலேஜ்ல இஷ்யூ வந்துச்சோ, அந்த காலேஜ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜ்ல போய் நீங்க எழுதுறீங்கன்னா, நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு, எல்லாத்தையுமே 1ன்னு கிளிக் பண்ணிட்டு, கீழ கமெண்ட்ல வந்து இந்த காலேஜ்ல சிஸ்டம் சரியில்ல. இன்விஜிலேட்டர் சரியில்ல. இத மாத்தியே ஆகணும் கண்டிப்பா. அப்டின்ட்டு ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நீங்க எல்லாருமே எல்லாருமே பண்ணுங்க. பண்ணணும். நீங்க இந்த மாரி நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்கறதுனால, நம்ம ரிசல்ட் வராதுன்னு பயந்துக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லவே இல்ல. அதான் அந்த மாரி பயப்படாதீங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது கைஸ். ஒரு 500 பேரு, 1000 பேர் நீங்க ஒரு காலேஜ்க்கு நீங்க நெகட்டிவா ரிவ்யூ குடுக்குறீங்கன்னா, கண்டிப்பா அது அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் ஐபிபிஎஸ்ட்ட. ஏன்னா இன்னைக்கு எனக்கு இத ஒரு இஷ்யூ பண்ணாலும் வருதுன்னு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ம். வச்சுக்கோங்களேன். நீங்களும் அந்த சென்டர்ல எழுதுங்க. எனக்கு ஒரு இஷ்யூ நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு அந்த இஷ்யூ வரும்போது, அதே தான் உங்களுக்கும் நடக்க போகுது. சோ என்னன்னா, அதான். அதனால அத அப்படி யோசிக்காதீங்க. நமக்கும் நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நெனச்சு, அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. எல்லாருமே அத பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு. அதான் சொல்ல வரேன் இத சார். பண்ணாலும் இத பண்ணாலும் அதெல்லாம் மாறாது சார் அப்படின்னு நெறைய பேர் சொல்லலாம். இல்ல கண்டிப்பா மாறும். ஒருத்தர் கண்டிப்பா 2 பேர் மாறும். இல்ல. அந்த சென்டர்ல ஒருத்தர் பண்ணா மாறாது. எல்லாருமே பண்ணுங்க. எல்லாருமே பண்ணா கண்டிப்பா மாறும் அந்த சென்டர்ல. என்னடா இந்த ஷிப்ட்ல எல்லாரும் இவ்வளவு பேர் பண்ணி ஒரு மெஜாரிட்டி ஒரு 50, 50 வந்தா கூட கண்டிப்பா மாறும். ம். இதுக்காக நம்ம இறங்கி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதெல்லாம் அவசியம் இல்ல. அவனே ஐபிஎஸ் குடுத்திருக்கான். கண்டிப்பா ஸ்டெப் எடுப்பாங்க. ம முரு மறக்காம காலேஜ் பேர போடுங்க அந்த கமெண்ட்ல.
ஆமா. கைஸ் நெக்ஸ்ட் டைம் இத பண்ணிட்டு நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கைஸ், இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்ட்டு. தயவுசெய்து எல்லாருமே இதை பண்ணுங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். தமிழ்நாட்டுல இந்த காலேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எங்கேயோ ஒரு காலேஜ்ல வந்து எங்கேயோ ஒன்று போட்டு விட்டுருவோம். ஏதோ ஒரு காலேஜ்ல மொக்க கம்ப்யூட்டரா இருக்கும். சரி, ஒரு கண்டிப்பா. ரூமோட ஸ்பேஸே கரெக்டா இருக்காது. இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல நாங்க எப்படி அட்டன் பண்றது அப்படின்ற மாதிரியான கமெண்ட் போட்டு விடுங்க. அந்த 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 மாதிரி கமெண்ட் நிறைய வந்துச்சுன்னா அந்த அந்த வெனியே தூக்கிடுவான். கண்டிப்பா. இந்த மாதிரி நார்த் இந்தியாவுல நடந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எங்கேயோ நடந்த ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கேன்சல் பண்ணி திரும்ப எக்ஸாம்லாம் நடத்தியிருக்காங்க. கண்டிப்பா அத பண்ணுங்க. அதே மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு உங்களோட என்ன சொல்றது பூஸ்ட் அப் பண்ணுங்க. இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இதுலயே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பு பண்ணா என்ன கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா அனலைஸ் பண்ணிட்டு ஆர்ஆர்பி கிளர்க் அடுத்த வீக்ல இருக்கு. ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட்டுமே போட போறாங்க. பிலிம்ஸோட ரிசல்ட். ஸோ அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அப்கமிங் வீக்ஸ்ல நிறைய இருந்துட்டு இருக்கு. எல்பிஓ அப்ளை பண்ணவங்களுக்கு எல்பிஓ இருக்கு. என்ஐசியில் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ஐசியில் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பிலிம்ஸ் வரப்போகுது. இது மாதிரி நிறைய எங்கேஜாவே இருக்க போறோம். ஸோ ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ரூ. 750 ரூ. 850 ஃபீஸ் கட்டுறோம். ரூ. 750 எஸ்பிஐ கட்டுறோம். ரூ. 850 ஐபிபிஎஸ் கட்டுறோம். அதையும் மீறி இந்த ஐபிபிஎஸ்லாம் தாண்டி இந்த தனித்தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அவங்களுக்குலாம் ரூ. 1000 கட்டுறோம். ஸோ இந்த அமௌண்ட்லாம் வந்து நமக்கு சாதாரணமா வந்துடல. இதுக்கான எஃபெக்ட் நம்ம கண்டிப்பா போட்டாகணும். இதுக்கான எஃபெக்ட் இல்லாம நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு மொமெண்ட் தான் இது. இந்த அப்கமிங் மந்த்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. என்னென்னலாம் தெரியலையோ அதை நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாருங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய சோர்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் தேவையானதை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்க கோலை அச்சீவ் பண்ண பாருங்க. அதுதான் நம்ம சைட்ல இருந்து சொல்றது. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? மறக்காம சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா. 10K சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். கைஸ் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ்க்கு எது எது தேவை, எந்த இடத்துல வந்து வார்னிங் மாதிரி கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைம்ஸுமே ஹோப் கொடுக்குற மாதிரி நம்ம பேசலாம். கண்டிப்பா. பட் சில விஷயங்களை நாம வந்து கரெக்டா இது இப்படிதான் அப்படின்னு சொல்றோம். அதனால இது கரெக்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. அவ்வளவுதான் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எஸ், தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கைஸ்.